எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இண்டிகேட்டர். இது சூப்பர் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டவுன் ட்ரெண்ட்னா டவுன் ட்ரெண்ட் காமிக்கும், அப் ட்ரெண்ட் காமிக்கும். உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க சூப்பர் ட்ரெண்ட் இதை யூஸ் பண்ணி. பட் இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றது பார்ப்போம். அதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம் இந்த வீடியோவில். அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா சூப்பர் ட்ரெண்ட் ஏஐ அப்படின்ற இண்டிகேட்டர் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இது ஏன் இந்த இண்டிகேட்டர் எடுத்தேன் அப்படின்னா, நம்ம கம்யூனிட்டி ஸ்கிரிப்ட்ஸில் போயிட்டு நம்ம வந்து ட்ரெண்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு இருக்குது ஓகேங்களா. அதிகமான லைக்ஸோட அதிகமான மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுற இந்த ஸ்கிரிப்ட் பேர் தான் சூப்பர் ட்ரெண்ட் ஏஐ. இதை யார் பண்ணியிருக்காங்கன்னா இதோடைய ஆத்தர் வந்து லூக்ஸ் அல்காரிதம். ஸோ லூக்ஸ் அல்கா அப்படின்றவங்க தான் இதை வந்து கிரியேட் பண்ணி ரொம்ப ஃபேமஸான அங்கே இவங்க வந்து இந்த இண்டிகேட்டர் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா லுக்ஸ் ரொம்ப ஃபேமஸானவங்க. ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் இருக்குது. ஸோ இதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கடந்த ஒரு 1.5 மாதம் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பரவாயில்லாமல் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நான் இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் பற்றி நான் சொல்லலான் இருக்கேன். ஓகே. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இண்டிகேட்டருடைய ஹெல்ப் எடுத்து நம்ம பார்த்துருவோம் அபவுட் தி ஸ்கிரிப்டில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா, உங்களுக்கு வந்து பாருங்கள் நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். 0 இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுது, என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இப்போ இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது 4 நம்பர் தான். 0, 1, 5 அண்ட் 6. இந்த 4 நம்பர் தான் நம்ம பார்க்கணும். இடப்படக்கூடிய நம்பர் வந்து பார்க்க வேண்டாம். ஏன்னா வந்து அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த 4 நம்பர் தான். 0, 1 அப்புறம் 5 அண்ட் 6. ஸோ 0, 1 அப்படின்னா என்னென்னா 0, 1 அப்படின்னு சொல்கிறது எதை சொல்ல வராங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்ல வராங்க. அதாவது இப்போ இது அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. சடனாக இங்கே 0 வந்துச்சு அப்படின்னா ரெட் கலரில் 0ன்னு வந்திருக்கா, அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் அதாவது டவுன் ட்ரெண்டாக மாற போகுது அப்படின்ற இண்டிகேஷன். அதே மாதிரி இப்போ பாருங்க கீழே வந்துட்டு இருக்கு, இங்கே 0ன்னு வந்து மறுபடியும் என்ன ஆயிருக்கு உங்களுக்கு மேலே போயிருக்கா. ஸோ இந்த 0ன்ற ரெப்ரசன்ட் தான் ரீட்ரேஸ்மெண்ட். அதாவது ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் போயிட்டு இருக்கோ அந்த ட்ரெண்ட்லேருந்து சேஞ்ச் ஆகி அது மேலே போகுது எல்லாம் கீழே போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ட்ரெண்ட் சேஞ்சர் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் 0 அண்ட் 1. அப்போது 5 அண்ட் 6 என்ன அப்படின்னா, இப்போ 5ஓ 6ஓ வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ட்ரெண்டில் மேலே போயிட்டுருக்கோ அதே ட்ரெண்டில் தான் அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, மேலே போயிட்டுருக்கு. அப்போ உங்களுக்கு வேல்யூ வந்து 5 அப்படின்னு வந்திருக்கு, இல்லைனா 6 அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ட்ரெண்டு கீழே போயிட்டுருக்கு, அந்த டைமில் உங்களுக்கு 5ஓ 6ஓ வந்துச்சு அப்படின்னா அது கீழே போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த என்ன ட்ரெண்ட் கண்டினியூஷன், அதாவது ட்ரெண்டுடைய கண்டினியூஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் 5 அண்ட் 6. ட்ரெண்டோடைய ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது 0 அண்ட் 1. ஸோ இதை வச்சு நம்மளால் ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியும், நம்மளுடைய மார்க்கெட் எப்படி போக போகுதுன்றதை கணிக்க முடியும். ஸோ இதில் இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து அடாப்டிவ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது சேர்த்து சொல்கிறாங்க. இந்த லைட்டாக ஒரு லைன் போகுது இல்லை உங்களுக்கு, ஸோ அது வந்து அடாப்டிவ் மூவிங் ஆவரேஜ். ஸோ அந்த அடாப்டிவ் மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம ட்ரெண்ட் மேலே போயிட்டு இருக்கு, சடன் லேசாக கீழே இறங்கி அதை தொட்டுட்டு மேலே போகுது பார்த்தீங்களா. ஸோ இட் மீன்ஸ் தட் அது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் வந்து திருப்பி மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கலாம், அந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ட்ரேட் எடுக்கலாம்னா 4 விதமான ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா. ஒன்று 0 அண்ட் 1 வச்சு நம்ம அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ வந்து நம்ம செக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட்டை செக் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஷனை செக் பண்ணியும் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா. அது 5 அண்ட் 6. இது கூட இன்னொரு ஒரு ட்ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அடாப்டிவ் மூவிங் ஆவரேஜ், அதை வந்து தொட்டு திருப்பி மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 5 இதை சொல்கிறாங்க. ஸோ இதுதான் யூசேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த இண்டிகேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன், 100% சக்ஸஸ்ஃபுல்னு சொல்ல மாட்டேன். பட் ஓரளவுக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் சொல்லுவேன். இந்த மெயினாக இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. ஓகே. இது என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா,
கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அப்படின்றாங்க. கிளஸ்டரா தெரியுங்களா? குரூப்ஸ் ஆஃப் டேட்டாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் கிளஸ்டரிங் அப்படின்றது. இதுல கே மீன்ஸ், அதாவது கே மீன்ஸ்ன்றது ஒரு ஒரு ஏஐ அல்காரிதம், ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் தான். ஸோ அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் இங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 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 இண்டிகேட்டரை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நடக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஏன்னா இது வந்து ஹவு டு யூஸ் ஏஐ, அதாவது சூப்பர் ட்ரெண்ட் ஏஐ இண்டிகேட்டர், அதை வந்து சொல்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ சொல்லியிருந்தேன். ஐ மீன் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி, இந்த இண்டிகேட்டர் பற்றி உங்கள் கமெண்ட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் அது எல்லாரும் பார்த்தா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் அது ஒர்க்கே ஆகாதுங்க, வேஸ்ட் அப்படின்னா அப்படியும் சொல்லிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒர்க் ஆகும், ஒருத்தங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ அதான் இதில் விஷயம். இது நம்ம இன்னொன்று என்ன என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இது வந்து நம்ம நம்ம மார்க்கெட்டில் எப்படி போயிட்டுருக்கு. இப்போ இன்றைக்குள்ள மார்க்கெட் எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்ற காட்டும்போது கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒன்றுன்ற வேல்யூ காட்டுது, ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி உங்களுக்கு மேலே போயிருக்கு. இங்கே ஒன்றுன்ற வேல்யூ வந்திருக்கு. ஸோ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ ஒரு மாதிரி ஒரு டீசெண்டான உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்களா, இதை ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்களா, இதை ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், பெரிய லாஸும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி மக்களே.